ஹாய். ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் லாஸ் சீரியஸ் எபிசோட் 2. ஸோ போன எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன், இந்த ஃபேட் லாஸ் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் எப்படி ஃபேட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃபேட் லாஸ் பற்றி ஒருத்தருக்கு சொல்கிறோம், நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸோ நீ என்ன பண்ணேங்கிறத எங்களுக்கு சொல்லணும்ல. அப்போ தானே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களே. ஸோ அதனால தான் நான் எப்படி முதல்ல ஃபேட் லாஸ் பண்ணேன், நான் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணேங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரலாக எப்படி வந்து ஃபேட் லாஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து ஃபேட் லாஸ் சீரிஸ் எபிசோட் 2, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்துட்டு நான் எப்படி ஃபேட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் டேவிட் காகின்ஸ் வந்து சொன்னேன் இல்லையா, ஒரு 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ அவர் குறைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த 40 கிலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரூட்டலான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 100 கேலரிஸ் 200 கேலரிஸ் நீங்கள் பர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 40 கிலோவை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1.5 வருஷம் ஆகும். 1.5 வருஷம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த 3 மாதத்தில் செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடூரமான விஷயம் தான் அது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரூட்டலான விஷயம் அது, ஓகேங்களா. ஸோ அதே டெக்னிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஃபாலோ பண்ணேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 3 மாதத்தில் 40 கிலோ குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சடனாக எல்லா டயட்டையுமே அவர் கட் பண்ணார், ஓகேங்களா. சடனாக அவர் சாப்பிட்டுட்டு இருந்த எல்லாத்தையுமே சடனாக கட் பண்ணிட்டார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாலாம் குறைக்கவே இல்லை, சடனாக கட் பண்ணிட்டு ஸோ ரொம்ப கம்மியாக கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வாட்டர் H2O, ஸோ நிறைய தண்ணி குடிச்சிருக்காரு அவர். ஸோ அது மூலயமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அந்த எனர்ஜியை விட 3 மடங்கு எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா உடம்புலேருந்து அவர் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உடம்புல நீங்கள் அதிகமாக ஒர்க் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா கேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக பேர்ன் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் சாப்பாடு கம்மியாக எடுத்துக்கும் போது. ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து ஃபேட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதே டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அந்த டைமில் டிசைட் பண்ணேன். ஏன்னா எனக்கு இருந்த வழி அப்படி. ஸோ இப்போது 1.5 வருஷம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த 3 மாதத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்போ அது எவ்வளோ வலி இருக்கும், அதுக்குள்ளே எவ்வளோ பெயின் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பெயின் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நான் என்ன பண்ணேன், என்னை பற்றி யோசிக்காமல் என் உடம்பு எப்படி எதுவுமே நான் யோசிக்கவே இல்லை. எனக்கும் அது வேணும், நானும் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு இருந்த ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் கட் பண்ணவே இல்லை. நான் நார்மலாக சாப்பிட்டுட்டு இருந்த ஃபுட்டை ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டு ஸோ முழுக்க ஃபுல்லாக தண்ணி தான். ஒரு நாளைக்கு 6 to 7 லிட்டர் தண்ணி, ஃபுல் டைம் பாத்ரூம்லேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கேலரிஸ் உள்ள ஃபுட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்காக எக்ஸ்பென்சிவ்லாம் நான் செலவு பண்ணல. காய்கறிகள் அவ்வளோதான், ஓகேங்களா. காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிட்டேன், வெஜ்ஜிஸ் ஃபைபரு. அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக சாப்பிட வேண்டிய ஃபுட்டு ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ அதனால் எனக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சேஞ்ச் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது போக அவர் எப்படி ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணாரோ அதே மாதிரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மில் போயிட்டு நான் சாப்பிட்றத விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணேன். எனக்கு வந்துட்டு எனர்ஜி இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் நான் இது குறைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், போய் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிறைய டைம் ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மயக்கமே வந்துருச்சு. ஒரு 2-3 டைம் நான் ஃபெயிண்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் லாஸ் பண்ணேன். ஸோ ஃபேட் லாஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ப்ரூட்டலாக பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு ஸோ எனக்கு வந்துட்டு அப்படி தான் நான் எத்தனையோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்காமலாம் இருந்திருக்கேன். எனக்கு வந்துட்டு லைக் நிறைய டைம் நான் அழுதுருக்கேன், தலைகாணியை கட்டி பிடிச்சிட்டு அழுதுருக்கேன். ஏன்னா அவ்வளோ பசிக்கும், வயிறு குத்தும், ஆனால் நம்ம சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா மெலட்டனின் டேப்லெட் கூட நான் எடுத்துக்கிட்டேன் தூக்கம் வராமல். ஒரு நைட்டு கூட எனக்கு தூக்கம் வராது. ஏன்னா நமக்கு வந்துட்டு வயிறு ஃபில் ஆனால் தானே நமக்கு தூக்கம் வரும். ஆனால் நமக்கு தான் வயிறு ஃபில் ஆகிறதே இல்லையே. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வர்றதில்லை. அப்புறம் நான் மெலட்டனின் டேப்லெட் வாங்கிட்டு நான் போட்டேன். அதுவுமே ஒரு 2 நாள் தான் வேலை செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது வேலை செய்யவே இல்லை. ஸோ மெலட்டனின் அப்படிங்கிறது தூங்குறதுக்காக நம்ம சாப்பிட்ற ஒரு டேப்லெட் அது. ஸோ எனக்கு நான் நிறைய ஒரு 10-15 நாள் தூக்கம் வராதனால எனக்கு அது வேற ஒரு ரெக்கவரியே இல்லை. அதனால் நான் அந்த டேப்லெட்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். பட் அதுவுமே ஒரு 2 நாள் தான் வேலை செஞ்சு அப்புறம் வேலை செய்யவே இல்லை. அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எனக்குள்ளே அந்த பெயினை வச்சுக்கிட்டு எப்படியாவது இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு 3 மாதத்தில் அதாவது ஒரு 90 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எவ்வளோ குறைக்க முடியுமோ. அந்த 13 கிலோங்கிறது பெருசாக எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பண்ண ப்ராசஸ் பார்க்கும்போது அது ரொம்ப பெருசு தான், ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் சொல்கிறேன். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லாக ஃபுட்டை கட் பண்ணிவிட்டு சடனாக கட் பண்ணிட்டேன், என் டயட்டை கட் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டேன், ஓகேங்களா. பட் எல்லாரும் அப்படி பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அது பண்ணக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. நான் அன்றைக்கி இருந்த வலி வேதனை
ஸோ என்னை பற்றி நான் யோசிக்காமல் நான் இந்த ப்ராசஸ் நான் பண்ணிட்டேன், அதை நான் சக்ஸஸும் பண்ணிட்டேன். ஆனால் எல்லாருக்குமே இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஜென்ரலாக வந்துட்டு எப்படி அதை பண்ணணும், என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கணும், கேலரிஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்தராக அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஓகேங்களா? பாய், ஸ்டே ஹார்ட். ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க. பாய்.